மார்க்கம் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானா, அல்லாஹுவின் தூதர் மூலமாக எவற்றையெல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறானோ இதைத்தான் மார்க்கம் என்கிறோம். குர்ஆனில் இல்லாத, அல்லாஹுவின் தூதர் சொல்லாத, ஊர் வழக்கத்தின் அடிப்படையில் ஒரு ஜமாத்தாக சேர்ந்து முடிவெடுப்பதன் அடிப்படையில் காலம் காலமாக செய்து வருகிற காரியத்தின் அடிப்படையில் எவையேனும் அரங்கேறினால் அது மனோ இச்சை. ஒரு காலமும் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழ கூடாது. மன இச்சைக்கு கட்டுப்பட்டு யார் வாழ்கிறாரோ அவர் பகிரங்கமாக தோல்வியை சந்திப்பார். நாம் தொழுகிற தொழுகை, நாம் பழகுகிற நண்பர் வட்டாரம், நாம் எடுத்து சொல்லுகிற கொள்கை, நம் மத்தியில் நடக்கிற பலதரப்பட்ட காரியங்கள், இவைகள் அனைத்தும் குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா, நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்பதை உரசி பார்த்து மார்க்கமே நமக்கு வெற்றியை பெற்று தரும், மார்க்கமே நம் அந்தஸ்தை உயர்த்தும், மார்க்கம்தான் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்று தரும், மன இச்சை அது நரக படுகொலியில் கொண்டு போய் சேர்க்கும்.